ஆரம்பத்துலேருந்தே நல்லா கவனிக்கணும். அது இல்லை, அதனால தான் கண்ணு நரம்பு ரொம்ப பாதிக்கிறது. நிறைய சக்கரை நோயாளிகள் அது நீங்கள் கவனம் கொடுத்துருவீங்க. கண்புரை சிகிச்சைன்னு சொல்றோம்ல, அதுல வந்து இது ரொம்ப நவீனம். இந்த கண்புரை சிகிச்சை வந்து இப்ப எங்க கையாலே நாங்க வந்து 13 தையல் போட்டிருக்கோம். இப்ப அந்த காலெல்லாம் மலையேறி போய் ஒரு சின்ன துளை வழியா செய்யக்கூடியது ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபோல்டர் லென்ஸ் வைக்கிறது. இந்த கருவி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்தாப்புல கஸ்டமைஸ் பண்றது. பேஷண்டோட அடிஷனல் சேஃப்டிக்கு அண்ட் கிளாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். இப்போ ஒரு அப்ரோமீட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் அந்த ஓகேல பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய கண்ணிலையும் சில ஃப்ளாஸ் இருக்கும். ஃப்ளாஸ்னா சில குறைபாடுகள் இருக்கும் எல்லாருடைய கண்ணிலையும். அது நம்மளுக்கு தெரியாது. கொஞ்சம் காலந்தாழ்த்தி தான் வர்றாங்க சிகிச்சைக்கு. அப்படி உள்ள நோயாளிகளுக்கும் இந்த சென்ச்சூரியன் ஃபேக்கோ மெஷின் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு. இந்த புரையை பொடி பொடியாக நொறுக்கி எடுக்கணும். அது அதோட சேஃப்டி மார்ஜின் சென்ச்சூரியன் கருவியில அதிகமா இருக்கு. விழித்திரை பாதிப்பு, கண் நீரழுத்த நோய் மட்டும் இல்ல, டயபெட்டிஸால விழித்திரை பாதிச்சவங்க, வயது சம்பந்தமா விழித்திரை பாதிச்சவங்க, அவங்களுக்கு எல்லாம் கூட விழித்திரையோட சேஃப்டி மார்ஜின் இந்த கருவியில அதிகமா இருக்கு. இந்த கருவியில ஒரு ஃப்ளூயிடிக் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த ஃப்ளூயிட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபேக் ஃப்ளூயிடிக் சிஸ்டம்னு, அந்த ஃப்ளூயிடுமே அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கிற சில நொடி பொழுதுகள்ல கண்ணுக்குள்ள இயற்கையான ஃப்ளூயிட ஒத்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குது. அது இதோட ஒரு சிறப்பம்சமா இது இருக்கு. எந்த ஒரு கருவியுமே முதல் முறையாக அறிமுகப்படுத்தி நோயாளிகளுக்கு அந்த பெனிஃபிட் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுல நம்ம மகாத்மா கண் மருத்துவமனை முதன்மையான இடத்தை வகிக்குது. அதுல நாங்க இதுலயுமே முதன்மையா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். அதிக அளவு நோயாளிகளுக்கு இது பயனுள்ளதா அமைய போகுது. அதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இது. தேங்க்யூ. நான் டாக்டர் மீனா குமாரி, மகாத்மா கண் மருத்துவமனையில முதன்மை கண் அதிகாரியா நான் செயல்பட்டு இருக்கேன். எங்களுடைய ஃபேமிலியிலேயே நிறைய பேர் வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆட்டம் அவங்களையும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து இப்போ நல்லபடியாக இருக்காங்க. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஏழை, அவங்களுக்கு ரெண்டு குழந்தை. இந்த பையன் வந்து இவனோட தம்பி ஒன்று, சின்ன வயசு தான் அந்த அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான், நம்ம அவங்க அப்பா சொல்றாரு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள்ல நான் இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவநம்பிக்கையிலே இதுக்கு நீங்க குணமாயி வருவீங்க அப்படின்னு அவன் என்ன சொல்றான், ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடக்கணும், அப்படி நடந்தாதான் நான் வந்து உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இந்த பையன் மனசுல அது வந்து